வணக்கம் and welcome to another video Preeti and Karthik channel. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா ப்ரீத்தியும் பாப்பாவும் வந்துட்டு ஊரில் இருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கே ஹைதராபாத்தில் இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. எப்படினாலும் வர்றதுக்கு ஒரு 2 months ஆகும், மினிமம் 2 months ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் மட்டும்தான் இங்கே இருப்பேன். ஸோ ஆல்ரைட், ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் குயிக்காக. இன்றைக்கோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோடைய ஒரு வளர்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுங்க நம்ம சேனலுக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக். ஸோ இதுதான் அந்த மைக். ஃபோக்கஸ் ஆகும். இதுதான் அந்த மைக்கு. ஸோ அந்த மைக்கை வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்புறம் ப்ளேபேக் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். இப்போ வந்துட்டு மைக்கு போடாமல் சுற்றி நிறையாவே சத்தம் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக சுற்றி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு, ட்ரில்லிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, நிறைய சத்தம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மைக்கு நான் போட்டுட்டு ஒரு வாட்டி நான் வந்து ஆஃப்டர் வித் மைக் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு நான் போட்டு பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு இந்த வந்து இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாமா? இதோட ஃபஸ்ட்டு ஓகே, நான் வந்துட்டு மைக்கு போட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த மைக்கோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. மேலே வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ரேப்பர் மாதிரி இருந்துச்சு, ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் இருந்துச்சு. நான் அதை ஆல்ரெடி கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் பிச்சிட்டேன். பட் ஃபைன், நோ ப்ராப்ளம். நம்ம வந்து இப்போது இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தென் நம்ம வந்து இதை ஃபோனில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோலேயே போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பையிங் லிங்க்குமே நான் வந்துட்டு கொடுக்குறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நானுமே நிறைய செக் பண்ணேங்க. நிறைய மைக்கு ஆக்சுவலாக செக் பண்ணேன். எல்லாமே வந்து மேட் இன் சைனா, ரொம்ப மட்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். பட் இதுவுமே அதே தான். பட் அட்லீஸ்ட் அதில் ஒரு கொஞ்சம் பெட்டரான ரிவ்யூஸ் பார்த்து எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எத்தனை நாள் வருதுன்னு எனக்கும் தெரியல. பட் ஸ்டில் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். வாங்க இப்போ அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மைக்கு. கிரெனாரோ அப்படின்னு போட்டிருக்கு. வயர்லெஸ் மைக்ரோஃபோன் போட்டிருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தனே மேட் இன் சைனா தான். நல்லா பார்த்துக்கோங்க, மேட் இன் சைனா தான். 799 வந்துச்சு அமேசானில். பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஓகே, ஏதோ வாரண்டி கார்டாக ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா ஏதோ ஒன்று. ஓகே, வாரண்டி கார்டு ஒன்று இருக்குது. 1 year வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதாங்க மைக் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து சிங்கிள் சேனல் மைக்கு தான். இது வந்து கனெக்டர்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கனெக்டரு. அது USB Type-C தான். ஸோ ஐஃபோன்லேயுமே செட் ஆகும்னு போட்டிருந்துச்சு, அதே மாதிரி ஆண்ட்ராய்ட்லேயுமே செட் ஆகும்னு போட்டிருந்துச்சு. சார்ஜ் பண்ணுறது கூட ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு USB தான் போல். ஸோ அதனால் நீங்கள் எதில் வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் இல்லைனா சார்ஜர் இருந்துச்சுன்னா கூட தனியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஐ திங்க் இந்த ரிசீவர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இதுதான் இந்த ரிசீவர். இதை தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோனில் வந்துட்டு உங்களோட சார்ஜிங் போட்டிருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் இதை மாட்டி வச்சுக்கணும். இது ஒன்று. ஸோ தென் பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் டிரான்ஸ்மிட்டர், அதாவது மைக். ஸோ இதுதான் மைக்கு. ஸோ இது கூட வந்துட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குது, அட்டாச்சாகவே இருக்குது. ஸோ இது வந்து தனியாக சார்ஜ் பண்ணணும் போல். ஸோ இங்கே வந்து ஒரு சார்ஜிங் அந்த இது இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம அதே மாதிரி டைப் USB-C தான். ஸோ அதனால் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த கிளிப்பு நீங்கள் உங்களோட டிஷர்ட் ஒரு ஷர்ட் இல்லை எங்கேனாலும் நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அதை கிளிப் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த கிளிப் இருக்குது போல். அண்ட் இதுதான் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். ஓகே, அதை வந்து அப்புறம் பார்ப்போம். வேறு என்ன இந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது ஃபுல்லாக எடுத்துட்டேன்.
இது ஒன்றும் இல்லைங்க, வெறும் அட்டை தான். ஓகே ஃபைன். இது வந்து ஆஸ் யூஷுவல் ஏதோ ரீடிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அது இது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, இது அப்புறம் படிப்போம். இது பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் நினைக்கிறேன். ஸோ இங்கே மைக்கில் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோட சார்ஜிங் கேபிள் ஒரு பக்கம் யூஎஸ்பி டைப் பி, இது வந்து யூஎஸ்பி டைப் சி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து லேப்டாப்லேயோ இல்லை சார்ஜர்லையோ சொருகிட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எதர் மைக்கை சார்ஜ் பண்ண மைக்கில், அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த இதில் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரில் வந்துட்டு சார்ஜ் பண்ணோன்னா தனித்தனியாக சொருகிக்கலாம். அதுதான் மேட்டர். இதில் வேறு எதுவும் இல்லை. பாக்ஸ் அவ்வளோதாங்க. இதுதான் பாக்ஸ். ஓகே, இதுதான், வேறு ஒன்றுமே இதில் இல்லை. ஸோ இதில் இருந்தது எல்லாமே இதுதான். ஒரு இது மைக், ஆக்சுவலாக ஒரு மைக்கு, ஒரு இந்த ரிசீவர், ஒரு வாரண்டி கார்டு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ஒயர் ஒன்று, அப்புறமேட்டு இந்த மேனுவல் ஒன்று, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்றது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மைக்குக்கு பின்னாடியே ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து லைட் எரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணால் எஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் வந்து மாறி மாறி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், க்ரீன் அண்ட் ரெட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரிசீவரை வந்துட்டு நம்ம வந்து ஃபோனோட போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே க்ரீன் லைட் மட்டுமே எரியும் அப்படின்ற மாதிரி மேனுவலில் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இது வந்து க்ரீனாக மட்டும் எரிஞ்சிட்ருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு எனக்கு மைக் இல்லை. ஸோ நான் இப்போ இந்த ரிசீவரை நான் சொருகிறேன். ஆக்சுவலாக எப்படி இருக்குது, இது வந்து அப்படியே மாறுதான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு ஒன்ஸ் அந்த ரிசீவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோனில் வந்து போர்ட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே க்ரீன் லைட் மட்டுமே எரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துட்டு மைக் மூலியமாக தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரியல அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பார்க்கும்போது தெரியும், எடிட் பார்க்கும்போது தெரியும். இப்போ மேபி உங்களுக்கு வந்து சவுண்டு பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மைக் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு ஒரு இண்டிகேஷன் தான் இந்த க்ரீன் லைட். ஸோ க்ரீன் லைட் வந்து எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த கனெக்டரை தூக்கி உங்கள் ஃபோனோட போர்ட்டில், சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ப்ளூடூத் கூட தேவை கிடையாது. ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு க்ரீன் லைட் மட்டும் எரிஞ்சுது அப்படின்னா ஓகே, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற சவுண்ட் வந்துட்டு மைக் மூலிமா தான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இது. அண்ட் இப்போ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இது வந்து இந்த பட்டன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆயிரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு இது ஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த க்ரீன் லைட் வந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு ஓகே, நம்ம மைக் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து நான் ஃபோன் சார்ஜிங் போட்டு கூட கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் மேட்ரு. கனெக்ட் பண்ணிட்டு இந்த மைக்கை வந்துட்டு அப்படியே இப்போது என்ன சொல்கிறது, இங்கே க்ரீன் லைட் ஃபுல்லாக எரியுதா, அவ்வளோதான். அப்படின்னா நான் இப்போ பேசுகிறது வந்து மைக்கில் தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மைக் மூலிமா வர சவுண்டில் தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குன்றத நீங்களே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் நீங்களே வந்துட்டு காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்காக பண்ணுற ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் அந்த அமேசான் லிங்க் தரேன், நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். கைஸ், ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக்கோட டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வெளியே வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய வீட்டோட பால்கனியில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறையா ட்ரில்லிங்லாம் போயிட்டுருக்கு, செம்ம சத்தமாக இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கும் அதே ஃபீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு இங்கே கேட்குதுன்னு தெரியல வீடியோவில். பட் இது வந்து மைக்கு போடாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதே வீடியோ நான் வந்து இப்போ மைக் போட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு மைக்கு போட்டு பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. எனக்குமே தெரில எவ்வளோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு எனக்கு தெரில.
பட் வீடியோ அவுட்புட் பார்க்கும்போது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் பெட்டராக ஃபீல் ஆச்சுன்னா ஓகே தான். அவ்வளோதான் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு, அண்ட் ஆல்சோ உங்களோட தாட்ஸை வந்துட்டு காமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எதுனாலும் ஓகே தான், ஐம் ஓப்பன் ஃபார் இட். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோ, இன்னும் நிறைய வீடியோ நம்ம வந்து பைப்லைனில் இருக்குது, நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பாய் ஃப்ரம் கார்டெக்.